மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். மெத்தட்ஸ்னா என்னது? ரிசர்ச்ல இருக்கிற வேரியஸ் டைப்ஸ், அதை தான் நம்ம வந்துட்டு இதுல பார்க்க போறோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அப்லோட் ஆயிருக்கு மேம். மெட்டீரியலா கேக்குறீங்களா வீடியோவா கேக்குறீங்களா மேம்? மெட்டீரியல் மக்களே. Okay, let's discuss later that, okay? Okay, descriptive research. Descriptive research na enna? Anyone knows what is descriptive? Describe அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? What is this described னா என்ன? விளக்கமா சொல்றது. வெரி குட். இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டிஸ்கிரைப் த திங், டிஸ்கிரைப் த ரிசர்ச் அப்படி கேட்டிருப்பாங்க. இங்க டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா, நம்ம வந்து விளக்கமா ஒரு ஆராய்ச்சியை பண்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு அர்த்தம். ஓகேவா? இது எதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு நியூவான ஒரு விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைண்ட் பண்றதுதான் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு என்னெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணுவோம். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ஃபைன் பண்றோம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அது வந்து எந்த கேரக்டரிஸ்டிக்ஸா வேணா இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவலோட. ஓகே, சைக்கலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பிசியலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், ஆந்த்ரோபோமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபீச்சர்ஸ், ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றது, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் சிச்சுவேஷன், இல்லைன்னா ஒரு லார்ஜ் குரூப், அது எல்லாமே வந்துட்டு. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுக்கு சர்வே ரிசர்ச். ஓகேவா? சர்வேல நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன், 1-2 கிடையாது, ஒரு ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா? அப்போ இருக்கும் போது, அப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்துட்டு ஒரு ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு எடுப்போம் இருக்கோம். அது பெரிய குரூப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி பாக்குறது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டாவை கேதர் பண்ண போறோம், இல்லைன்னா ஒரு ரிசர்ச்சை பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் வந்து டபாட்டா ட்ரைனிங் எடுக்க போறேன்னா, டபாட்டா ட்ரைனிங்னா என்ன, டபாட்டா ட்ரைனிங் பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும், அது வந்து மேனிப்புலேட் ஆகுமா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ல அப்படின்னு சொல்லி பாக்குறது. வி கலெக்ட் த ஒப்பீனியன்ஸ். அதுக்கப்புறம் வியூஸ், அதை வந்து எவ்வளவு பேருக்கு இருந்து நம்ம அதை வந்து கேதர் பண்றோம், எவ்வளவு பேர் அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, பாத்துருக்காங்கன்னு சொல்லி பாக்குறது. அடுத்தது அப்சர்வேஷன் அட் பிரசன்ட் ஸ்டேஜ்ல அந்த ட்ரைனிங் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. அடுத்தது அப்சர்வேஷனல் ஸ்டடிஸ். இது வந்துட்டு சர்வே ரிசர்ச்னா என்னது, ஒரு அப்சர்வேஷனல் ஸ்டடி தான். ஏன்னா அப்ப நம்ம என்ன சொல்றோம், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்வே ரிசர்ச்னு சொல்றோம். ஏன்னா நீ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனை வந்துட்டு நீ ஸ்டடி பண்ண போறனா, ஃபர்ஸ்ட் அந்த பாப்புலேஷனை நீ அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? இல்ல உன்னோட ஸ்டடியை நீ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், என்ன உன்னிப்பா கவனிச்சு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுல நிறைய அன்கண்ட்ரோல்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கும், கண்ட்ரோலபிள் வேரியபிள்ஸ் இருக்கும், அன்கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஸ்டடிஸ் பண்ணணும். கிராஸ் செக்ஷனல் ஸ்டடினா நான் என்ன சொன்னேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? சந்துரு, வாட் இஸ் தட் ஸ்டடிஸ்? ஆர் கஜேந்திரன், எனிஒன்? கிராஸ் செக்ஷனல் ஸ்டடினா என்ன கஜேந்திரன்? மேம் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட வச்சு அத வச்சு ரிசர்ச் பண்றேன் மேம். லைக் தட். இப்போ அத மேனிபுலேஷன் எதுவும் பண்ண முடியாது அந்த வேரியபிள்ஸ்ல. டாபிக் வந்து ஹியூமன்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ ஹியூமன்ஸ்னா என்ன பண்ணுவ, அவங்களோட ஜெண்டரை டிஃபைன் பண்ணுவ. அப்ப என்ன பண்ணுவ, ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர் இல்லையா? அப்போ இந்த மாதிரி தனித்தனியா நீ ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்துட்டு ஒரு டாபிக்கையோ ஒரு சப்ஜெக்டையோ இல்லைன்னா ஃபீச்சர்ஸையோ நம்ம தனித்தனியா பாக்குறது என்னது, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடிஸ்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இதுல ஃபியூச்சர் ரிசர்ச்ல என்ன இருக்கணும், நீ வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டேன்னா அதுல என்ன இருக்கணும்னா நோ மேனிப்புலேஷன். ஓகேவா? மேனிப்புலேஷன் என்னது, இன்னொரு வந்து அதுல இன்டரப்ட் ஆகக்கூடாது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுல, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஆன்சர்ல என்ன இருக்கக்கூடாது, மேனிப்புலேஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல என்ன இருக்காதுன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்காது. ஓகேவா? மேனிப்புலேஷன் இருக்காதுன்னா என்னது, இப்ப நீ ஒரு ரிசர்ச் பண்றேன்னா, இப்போ நாம மதுரையில
ஒரு 500 வீடு தான் இருக்குன்னு நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்றேன். ஓகேவா? சிம்பிளி சரி 5 lakhs வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ இதுல வந்து நோ மேனிபுலேஷன். ஒரு 50,000 வீடு இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். இல்லையா? அப்ப இதுல வந்து என்னது? நோ மேனிபுலேஷன். அப்ப ஆமா இது வந்து நான் கண்டுபிடிச்சு ஒரு 50,000 வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு. அப்போ இன்னொருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க அத? பிளஸ் சர்வே மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர அதுல எந்த ஒரு இடையூறுமே இன்டரப்ட் பண்ணி புதுசா ஒன்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறது கிடையாது. அப்புறம் இதுல ஏதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கா? கிடையாது. எஃபெக்டிவ் ஸ்டடீஸ்ல மட்டும்தான் என்ன இருக்கும்? காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். சாம்பிள் சைஸ் ஷுட் பி லார்ஜ். ஏன்னா நான் சொன்னேன் சர்வே ரிசர்ச்னா இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா ஒரு லார்ஜ் குரூப்பை நாம இங்க டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா சர்வே. சர்வே ரிசர்ச்னா என்னது? ஒரு விஷயத்த நாம வந்துட்டு என்னது பிரசன்டான விஷயத்த நிறைய பாப்புலேஷன்களை வந்துட்டு நம்ம ஒப்பீனியன் கேக்குறதா சர்வே ரிசர்ச்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அப்கமிங்கா எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுல இல்லையா? அப்ப எலெக்ஷன் சர்வே பண்ணுவாங்களா இல்லையா? எந்த பார்ட்டி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு லீட் பண்ணுவாங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு வின் பண்ணுவாங்க, இல்ல யாருக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ்க்கு என்ன கேட்பாங்க? ஒப்பீனியன் கேட்பாங்க. தட் இஸ் கால்ட் த சர்வே இல்லையா? அப்ப அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுல என்னெல்லாம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கொஸ்டினரி. ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸை செட் பண்ணி கொடுத்து நம்ம ஒப்பீனியன் கேட்கறது. அடுத்து டெல்ஃபி மெத்தட். டெல்ஃபி மெத்தட்னா என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். டெல்ஃபி மெத்தட்ன்றது வந்துட்டு ஒரு ஸ்கேல், மெஷரிங் ஸ்கேல். ஓகேவா? இப்ப மெஷரிங் ஸ்கேல்னா என்னன்னா ஒரு மெஷரிங் ஸ்கேல்ன்றத காட்டிலும் யார்கிட்டயாவது ஒப்பீனியன் கேட்கறது. யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு? இப்ப வந்து உனக்கு எக்ஸசைஸ் பிசியாலஜில ஒரு டவுட் வந்துச்சு, நீ இதை யார்கிட்ட போய் கேட்ப? அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தானே. எக்ஸ்பர்ட் யாரோ அவங்க. அப்போ நீ உனக்கு யாரு எக்ஸசைஸ் பிசியாலஜி எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாஃப் கிட்ட தானே என்ன கேட்ப? எக்ஸசைஸ் பிசியாலஜி பத்தி கேட்ப. ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, ஓகேவா? அவங்க கிட்ட போய் நீ வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி பத்தி கேப்பியா? கேப்பீங்களா? எனிஒன்? கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்களே என்னது, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல எக்ஸ்பர்ட் இல்லையா? எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே தெரியாது. அப்ப இங்க டெல்ஃபி மெத்தட்னா என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிட்ட நாம அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்கணும். ஓகேவா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 ஒரு 50 எக்ஸ்பர்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோம். நம்ம நார்மலா ஐ எம் டெல்லிங் தட் எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ we get the experts opinion, then we find out the conclusions. Like it's not a conclusion. ஒரு 50 பேர்கிட்ட கேட்டு அவங்க 50 பேருமே ஒரே மாதிரி ஒருமித்த கருத்து இல்லையா? அப்ப கேட்டு ஓகே இது வந்து சக்சஸ் ஆகும், மேபி இது ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருமித்த கருத்தா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்டர்வியூ மெத்தட்ல பண்ணலாம். அடுத்து நார்மேட்டிவ் சர்வே. நார்மேட்டிவ் சர்வேனா என்னது? நார்மலா வந்து நம்ம நியூமரிக்கல் பேஸ்ட்ல போய் சர்வே பண்றது. ஓகேவா? இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி எடுப்போம்? ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க, ஒரு வீட்டுல 7 பேர் இருக்காங்க. இட் இஸ் அ நார்மேட்டிவ் சர்வே. ஓகேவா? இப்ப இது வந்து சர்வே வந்துட்டு நான் என்ன சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கிரிப்டிவ் சர்வே ரிசர்ச்சுக்கு சர்வே வந்துட்டு சர்வே ரிசர்ச் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வே மெத்தட். ஓகேவா? இப்ப சர்வே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வேனாலே லார்ஜ் பாப்புலேஷன். ஓகே, அப்போ லார்ஜ் பாப்புலேஷன் இருந்து நம்ம டேட்டா கேதர் பண்ணோம். அதே மாதிரி இந்த சர்வே ரிசர்ச் வந்து கிராஸ் செக்ஷனல் நேச்சர்னு. இப்ப நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறோம் இல்லையா? பீப்புள் பாப்புலேஷன் கணக்கு எடுக்கிறோம். அப்புறம் எப்படி எடுப்போம்? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன்ல ஃபீமேல் எவ்வளவு பேர், மேல் எவ்வளவு பேர், இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது டிரான்ஜெண்டர் இருக்காங்களா, இவ்வளவு பேர். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஃபைண்ட் அவுட் த ஏஜ் கேட்டகரி இல்லையா? ஏஜ் கேட்டகரியில அப்புறம் பிளஸ் இங்க சில்ட்ரனும் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ பாய் சில்ட்ரன், கேர்ள் சில்ட்ரன். அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க, மேல் ஒருத்தவங்க இருக்காங்க, டிரான்ஜெண்டர் ஒருத்தவங்க, இந்த வீட்டுல ஒரு பாய் பேபி இருக்கு, ஒரு கேர்ள் பேபி இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷனல் நேச்சர்ல தான் வந்துட்டு சர்வே மெத்தட் வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ப்ராப்ளத்தை நம்ம இங்க டிஸ்கிரைப் பண்ண போறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை மட்டும் தான் இதுல இன்வால்வ் பண்ண போறோம். நாம எதுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்னது, நம்ம இந்தியால எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க அதை மட்டும் தான் பார்ப்போம். இப்ப இதுல யாருக்கு டிசீஸ் இருக்கு, யாருக்கு டிசீஸ் இல்ல, யாரு வந்து இறந்து போற மாதிரி இருக்காங்க, யாரு வந்து போன ஆக போறாங்க, அதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா?
அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். இதுல வந்து நம்ம மொத்தமா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டோம். 1000 பேர் நீ பாப்புலேஷனா எடுக்கிறியா, 1000 பேர்த்தையும் தான் நீ கன்சிடர் பண்ணுவ. அதுல இவங்க ஒருத்தர் ஸ்பெஷல், அவங்க ஒருத்தர், அந்த மாதிரி நம்ம கன்சர்ன் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி சர்வே ரிசர்ச்க்கு ஒரு எக்ஸ்பர்ட் பிளானிங் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு லார்ஜ் குரூப்புக்கு போயிட்டு அந்த டேட்டாவை கேதர் பண்றோம். அப்ப அதுக்கு ஒரு பைலட் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சிருக்கப்பதான் அந்த சர்வே மெத்தட் ரிசர்ச்சை நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்தது கேர்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன் என்னது? இன்டர்பிரிட்டேஷன் என்ன மக்களே? மிங்கிள் பண்றது. நோ. இன்டர்பிரிட்டேஷன்னாலும் டிஸ்கிரிப்டினாலும் ஒண்ணுதான். எக்ஸ்பிளைன் பண்றது, விளக்கம் கொடுக்கறது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சர்வே மெத்தட் பண்றோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏன் இதை பண்றோம், நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேர்ஃபுல்லா அந்த ரிசல்ட் என்ன பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நாம கொடுத்துற ரிசல்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, ஒரு லாஜிக்கல் இருக்கணும், ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? நீ 1000 பேருக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க 1000 பேர் அவ்வளவு பத்தி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா என்னது, இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அப்போ அப்படி எடுக்கும் போது நீ 1000 பேருன்னு கன்சர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 பேத்துக்கு நீ எடுத்திருக்கணும் அந்த சர்வே. 1000 பேருன்னு சொல்லிட்டு 100 பேருக்கு எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஸ்கில்ஃபுல் சர்வே. ஓகேவா? அதனாலதான் ஸ்கில்ஃபுல் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு இருக்கணும்னு சொல்றது. அடுத்தது டைப் ஆஃப் சர்வே என்ன இருக்குன்னா, டிஸ்கிரிப்டிவ் சர்வே. டிஸ்கிரிப்டிவ் சர்வேனா என்னது? டிஸ்கிரிப்டிவ்னா நம்ம என்னன்னு சொன்னேன், இப்பதான் சொன்னோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. விளக்கமும். எஸ், வெரி குட். டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா விளக்கமா ஒரு ரிசர்ச்ச பண்றது. ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்தை இப்ப நம்ம மதுரை ரீஜியன்ல வந்துட்டு எவ்வளோ இப்ப என்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கோம், கொரோனா வச்சிருக்கலாம். எவ்வளவு பேர் கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் போடல, எவ்வளவு பேர் செகண்ட் டோஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நாம என்ன பண்ணணும்னா அந்த சர்வேவை கால்குலேட் பண்ண, அந்த கால்குலேட் பண்ணி எடுக்கிறப்போ இவ்வளோ டீடைல்ஸ் அதுல விளக்கமா இருக்கணும். அடுத்தது பப்ளிக் ஒப்பீனியன் போல். இப்ப பப்ளிக் ஒப்பீனியன் போல்னா என்னது, அப்ப இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா வேணாவா, இதுல போட்டனால என்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிக் ஒப்பீனியன் போல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம். அடுத்தது லாஞ்சிடியூடினல் சர்வே. லாஞ்சிடியூடினல் சர்வேனா என்னது? லாஞ்சிடியூடினல் சர்வேனா என்னது, யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் தட் லாஞ்சிடியூடினல் சர்வே? லாஞ்சிடியூடினல் சர்வேனா நம்ம லாஸ்ட் கிளாஸ்க்குள்ள லாங் பீரியட் ஆஃப் டைம், இட்ஸ் a பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? இப்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு அந்த சர்வேவை நாம பண்றது. ஓகேவா? அடுத்து கிராஸ் நேஷனல் சர்வேனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கேட்டகரைஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ஃபீச்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்றது. அடுத்து கார்லேஷனல் சர்வே. கார்லேஷனல் சர்வேனா என்னது, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பண்றது கார்லேஷன் சர்வே. அடுத்தது ரெட்ரோஸ்பெக்டிவ் சர்வே. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னது, ரெட்ரோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் பாப்பீங்க. அப்படின்னா என்னது, ரெட்ரோ ஹேர் ஸ்டைல், ரெட்ரோ ட்ரெஸ் கோட், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ வாட் இஸ் தட் ரெட்ரோ? ரெட்ரோனா என்னன்னா முன்னாடி காலத்துல, ஐ மீன் இப்போ வந்துட்டு 80s, what is 80s 90s, 80s தான் இதுல எடுப்போம். 80s 70s என்னன்னு சொல்லுவாங்க, ரெட்ரோ ரவுண்ட்ஸ். அப்ப 80sல இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் பண்ணியிருந்தாங்க அந்த பீரியட்ல. ஓகேவா? 70sல இருந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் த ரெட்ரோஸ்பெக்டிவ். அப்படின்னா பின்னாடி இருக்கிற, முன்னாடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி நம்ம சர்வே பண்ணி அதுல இருக்கிற கால்குலேஷன்ஸ மறுபடியும் என்னது, அதுல விக்டிம்ஸா இருக்கிறவங்க, இப்ப சுனாமி வந்திருக்க 2008 6 சம்திங், வென் எப்ப சுனாமி வந்துச்சு? 2006 ஐ திங்க் சோ, ரைட்? 2005 ஓகே, 2006 ஐ திங்க் சோ. அப்போ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல என்னன்னா, அப்போ 2006ன்றப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 20 இயர்ஸ் ஆக போகுது. அப்போ என்ன ரீசன்னா, அந்த காலத்துல போயிட்டு அங்க அந்த இத பத்தி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, என்னென்ன லாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம ஒரு கணக்கெடுப்பு பண்றதா ரெட்ரோஸ்பெக்டிவ் சர்வே.
பின்னாடி காலத்துல நடந்து முடிஞ்சத அத பத்தின ஒரு டேட்டாவை அதோட விக்டிம்ஸ் மூலமா அதனால பாதிக்கப்பட்டவங்க நேர்ல பார்த்தவங்க அதுக்கு மிச்சமா கிடைச்ச நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ல வச்சு நாம சர்வே பண்றது ரெட்ரோஸ்பெக்டிவ். அடுத்தது எமுலேட்டிவ் சர்வே. எமுலேட்டிவ் சர்வேனா என்னன்னா நம்ம வந்துட்டு எதையாவது ஒன்ன ஃபாலோ பண்ணி அந்த சர்வே எடுக்கிறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி. இப்போ நான் வந்துட்டு 1990ல ஒரு டபாடா ட்ரைனிங்ன்றத இசுமி டபாடான்ற ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணாரு, எக்ஸ்போஸ் பண்ணாரு. அப்போ 1990னா இப்போ என்ன ஆயிடுச்சு, அது போயிடுச்சு ஒரு 32 இயர்ஸ் 34 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 34 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் என்ன மாதிரி ஸ்டேட்ல இருந்துச்சு, அப்ப இந்த ஒவ்வொரு இயருமே 30 வருஷத்துல 10 வருஷமா பிடிச்சாலும் அப்போ ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் என்ன மாதிரி ரிவால்வேஷனை சந்திச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கும் இப்போ 1990ல இருந்து 1990 990 99 வரைக்கும் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். அடுத்து 2000 வருஷத்துல இருந்து 2010 வரைக்கும் எவ்வளோ, 2020 வரைக்கும் எவ்வளோ. அப்போ அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்றது, இல்லாட்டினா ஒப்பிட்டு பார்த்து அடுத்தடுத்த கணக்கு நம்ம எடுக்கிறதுக்கு தான் என்னது எமுலேட்டிவ் சர்வே அப்படின்னு சொல்லிங்க சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சர்வேல டைப்ஸ் ஆஃப் சர்வேல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போடுங்க. ஓகே ஃபைன். அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டினரினா என்ன, யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டினரி வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்து நம்ம அதோட என்னன்னு சரி, கொஸ்டினரினா எப்படி இருக்கணும்? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டினரி? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டினரி அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கு மேம். ஓகே, எஸ் ஆர் நோ டைப் மேம். அது மட்டும் தானா? எஸ் ஆர் நோ டைப்ல மட்டுமா இருக்கும்? வேற இப்படி சைக்காலஜி பாக்குறேன்னா சைக்காலஜில எஸ் ஆர் நோன்ற கொஸ்டின்ஸே இருக்காது. அது எப்படி ஓகே இருக்கும்? குட், அது தெரியல மேம். ஆனா பேசிக்கா இப்ப எஸ் ஆர் நோ டைப் குட், ஓகே, அக்செப்டபிள், நான் அக்செப்டபிள், எக்ஸ்ட்ராடினரி, இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்க வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப எப்படி கொடுப்பாங்கன்னா இப்ப குட்டுக்கு வந்துட்டு 5 பாயிண்ட், ஓகேக்கு 4 பாயிண்ட், அக்செப்டபிளுக்கு 3 பாயிண்ட்ஸ், இதுக்கு 2 பாயிண்ட், இதுக்கு 1 பாயிண்ட். அப்போ அந்த பர்சன் கிட்ட இப்போ I'll give a questionnaire to Chandru and Gajendran. They felt how is your physical fitness level அப்படின்னு கேட்டா Chandru told me okay, then she ticked this okay. Ashmita, she ticked this okay. அப்போ I'll give this to Chandru. So we are considered here female and male. Okay. Then Ashmita tick okay. Then this fellow Chandru tick 5 good. Because the reason நார்மலா கம்பேர் பண்ண மென் அண்ட் விமனை கம்பேர் பண்ணும்போது 40% ஸ்ட்ரென்த் லெஸ்ஸா தான் இருப்பாங்க. யாரு? விமன் இல்லையா? அப்போ நீ அதை சொல்லும்போது என்னோட பிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே. இதுவே வந்து நல்ல ஒரு அத்லெட்ஸ் அப்படி இருக்கிறப்போ தே டிக் குட் இல்லையா? அப்ப இதை வந்துட்டு எப்படி மேலுக்கு தனியா ஃபீமேலுக்கு தனியா நம்ம இங்க டிஸ்கிரைப் பண்ணோம். ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா டிட்டர்மைனிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம என்னத்த சொல்ல போறோம், எந்த ஆப்ஜெக்ட பத்தி கேட்க போறோமோ அதுதான் அந்த இடத்துல இருக்கும். அடுத்து டீலிமிட்டிங் த சாம்பிள். டீலிமிட்டிங் த சாம்பிள்னா என்னது? வாட் இஸ் கஜேந்திரன் டீலிமிட்டிங்னா என்னது? மேம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது மேம். நம்ம வேரியபிள்ஸ் வந்துட்டு வெரி குட் கஜேந்திரன். அப்போ டீலிமிட்டிங் த சாம்பிள்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட்ஸையோ என்ன ஃபீச்சர்ஸ் அங்க கொஸ்டினா கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம அங்க வந்து கேட்போம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிங் த கொஸ்டினரிஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்டிங் த கொஸ்டினரினா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாடரேட், அக்செப்டபிள், ஓகே, குட், அந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு பிளஸ் அந்த கொஸ்டினரிய ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டினரிய செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஸ்டடி பண்ணணும். பைலட் ஸ்டடினா என்னது? பைலட் ஸ்டடினா என்னன்னா நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா இல்லைன்னா கொஸ்டினரி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு சாம்பிளா என்னது சாம்பிள் மாதிரி ஒரு பைலட் ஸ்டடியை நம்ம பண்ணணும். ஒரு வாரத்துக்கு அதாவது ட்ரைனிங் கொடுக்கணும்னா அந்த 1 வீக் கொடுத்துட்டு அதுல என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்த்து அதுல என்ன ஒரு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஆனிச்சுன்னா ஃபர்தரா நம்ம அந்த ரிசல்ட் என்ன பண்றது, ஃபர்தரா அந்த ஸ்டடியை எக்ஸிக்யூட் பண்றது. அடுத்தது என்ன பண்றோம்னா எஸ் I'll show you. கொஸ்டின் டைப்ல என்ன
I'll show you, Chandru. We have a image, okay? Okay. I'll show you later slide, okay? இப்போ அடுத்து கவர் லெட்டர். இப்போ கவர் லெட்டர் என்னன்னா, நான் வந்துட்டு இப்போ சந்துரு he is a student, so I send that questionnaire to their college. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கவரிங் லெட்டர் எழுதுறேன். எனக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் வேரியபிள்ஸ்க்கு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஹாப்பினஸ், ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணுக்கு எனக்கு கொஸ்டினரி நீங்க ஃபில் பண்ணி அமுச்சு விடுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னோட டேட்டா கலெக்ஷன் சொல்லி ஐ சென்ட் தட் கொஸ்டினரி டு தட் அத்தாரிட்டி. அப்ப அந்த ஒரு லெட்டர் எழுதி நான் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்றேன், கொஸ்டினரிய சென்ட் பண்றேன். இப்போ கொஸ்டினரி நான் சென்ட் பண்ணிட்டேன், அது வந்துட்டு ஒரு 10-15 days ஆயிடுச்சு இல்லையா. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஃபாலோயிங் அப் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்லுவேன், அதே மாதிரி இப்ப நான் வந்து 10ஆம் தேதி அந்த லெட்டரை சென்ட் பண்ணிருக்கேன்னா இன்னொரு 10 நாள் சேர்த்துக்கும். 20ஆம் தேதி நான் என்ன பண்றேன், ஒரு ஃபாலோ அப் லெட்டர் அனுப்புறேன். சார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டினரி சென்ட் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்ல, இன்னும் எனக்கு 5 days தான் இருக்கு, ஸோ நீங்க ப்ளீஸ் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்புங்க. தட் இஸ் த ஃபாலோயிங் அப், ஓகே, ஒரு லெட்டர். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இன்னும் உங்களுக்கு 2 days தான் இருக்கு போல இருக்கு, முடிக்கலைன்னா ரஷ் பண்ணி என்ன பண்ணி கொடுப்பாங்க, முடிச்சு கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கொஸ்டினரிய வச்சு அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு, நான் வந்து இங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்கேன், 10 கொஸ்டின்லயும் சந்துருவுக்கும் அஸ்மிதாவும் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க. அப்ப டோட்டலா சந்துரு வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட், அஸ்மிதா வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ். அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் இல்லையா. ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நான் ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணுவேன். இதுதான் வந்துட்டு கொஸ்டினரியோட ப்ரொசீஜர், சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மைனிங் த ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிட்டர்மைனிங் த ஆப்ஜெக்ட்னா என்னது, நான் சொல்லிட்டேன் இல்லையா, என்னத்த நீ பண்ண போறியோ, என்ன ரிலேட்டடா நீ கொஸ்டின் கேட்க போறியோ அதுக்கு ரிலேட்டடா தான் நீ என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை வந்துட்டு அந்த டிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன மாதிரி கேட்கணும், அந்த கொஸ்டின் லாங்கா இருக்கக்கூடாது, டீலிமிட்டிங் த சாம்பிள். இப்போ நீ ஒரு 2 லைன் 3 லைன் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை வாசிக்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ டிக் பண்ற என்ன பண்ணுவான், இது என்னடா இதை போய் வாசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினை அவன் என்ன பண்ணிடுவான், இக்னோர் பண்ணிடுவான், ஓகேவா. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் இந்த கொஸ்டினரி. இப்ப சொன்ன இல்லையா, ரெக்யூர் மோர் டைம் டு ஆன்சர் த க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஏன் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் இந்த கொஸ்டினரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, அந்த கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் ஈஸியா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும், பிளஸ் அதுல இருக்க லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு புரியுற இதுல இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற கொஸ்டினரினால அந்த பர்சன் சப்ஜெக்ட் வந்துட்டு டீவியேட் ஆகாம, ஸ்ட்ரேஸ் அண்ட் ராம்பிள் ஆகாம நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டினரிய கேட்கணும், ஓகேவா. இப்போ இங்க வந்துட்டு க்ளோஸ்ட் கொஸ்டின். க்ளோஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நம்ம எப்படி வந்துட்டு எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ்ட்ல எடுப்போம், இல்லைன்னா இவ்வளோ ஸ்கேல் வச்சிருப்போம், வேல்யூ ஸ்கேல் இல்லையா, அந்த ஸ்கேல் பேஸ்ட் எடுப்போம். அடுத்து லிக்கட் ஸ்கேல் பேஸ்ட் எடுப்போம். அடுத்து கேட்டகரிக்கல் ரெஸ்பான்ஸ். லிக்கட் ஸ்கேல்னா என்னாலுமே இதுவுமே என்னது, ஒரு மெஷரிங் ஸ்கேல் தான். என்னது, இது ஒரு மெஷரிங் ஸ்கேல் தான். இது என்ன பண்ணும்னா இதுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னா இது வந்துட்டு ஒரு ரேட்டிங் ஸ்கேல். லிக்கட் ஸ்கேல் என்னது, ஒரு ரேட்டிங் ஸ்கேல், ஓகேவா. அப்ப எதெல்லாம் ரேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ஒப்பீனியன் தான் கேட்கிறோம் இல்லையா. அப்போ எதை பத்தி ஒப்பீனியன் கேட்கிறோம், இல்ல எந்த ஆட்டிடியூட வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண கேட்கிறோம், இல்லைன்னா எந்த மாதிரி பிஹேவியரை மெஷர் பண்ண கேட்கிறோம்னு அதை மெஷர் பண்றதுக்கு இந்த லிக்கட் ஸ்கேலை வந்துட்டு என்ன பண்ணலாம், வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அடுத்தது க்ளோஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ். என்ன க்ளோஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள்னா ரேங்க் ஆர்டர்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க, ஓகேவா. எப்படின்னா எப்படி இதை பண்ணாங்க, இல்ல எப்படி அவங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு, அப்ப அதோட குவான்டிடேட்டிவ் லெவல், என்ன லெவல் கிடையாது, குவாலிட்டேட்டிவ் லெவல் கிடையாது, குவான்டிடேட்டிவ் லெவல். அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா ரேங்க் பண்ண முடியும். ரேங்க் ஆர்டர்னா நீ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க, அப்போ 1வது ரேங்க் வாங்க பெருசானா 10வது ரேங்க் வாங்கினவன் பெருசா, யாரு பெருசு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் பெரிய ஆளா, இல்ல 10th ரேங்க் வாங்கினவன் பெரிய ஆளா அதுல. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன். அப்போ இங்க ரேங்க் ஆர்டர்னா நீ வந்து ஆன்சைட்டி எடுக்கிற இல்லையா. அப்ப யாருக்கு ஆன்சைட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கோ அப்போ 1, அங்கதான் என்னது அவனோட ரிசல்ட் வந்துட்டு என்னது குவாலிட்டேட்டிவா இருக்கும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேங்க் கொடுப்போம், ஓகேவா. இப்ப கஜேந்திரன் 1னா he is stable in anxiety. இப்போ இளவரசி 10னா I am not stable in my anxiety level. அப்போ யாருக்கு ரேங்க் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் கஜேந்திரனுக்கு தான் கொடுப்போம், ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்டு ஐட்டம்ஸ். என்னெல்லாம் நம்ம இதுல ஸ்கேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அக்ரிமெண்ட் இருக்கு, அதுல என்னத்தை ஒத்துக்குவோம் என்னத்தை ஒத்துக்க மாட்டோம், ஓகேவா. அந்த மாதிரி கொஸ்டினரி தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதான் பாருங்க, ரேர்லி. இப்போ ஐ என்ன சொல்லலாம்,
ஐ ஸ்டடிட் எவ்ரி நைட். அப்படி யாரெல்லாம் இல்லைன்னா ஹூ ஆல் ஆர் ஸ்டடிங் எவ்ரி நைட் அப்படின்னு சொல்லி கேட்டா யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்க? இப்ப எல்லாருமே சொல்லலாம். இதுதான் கொஸ்டின். ஹூ how many members in our class study night 10 ஒரு 11 to 12 அப்படி இந்த மாதிரி அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் வந்துட்டு ரேர்லி, சம்டைம்ஸ், ஆஃப்டன், ஃப்ரீக்வென்ட்லிக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? யாருமே படிக்கிறது இல்லையா அப்போ? அப்ப நம்ம என்னது ரொம்ப ரேர்லியை தான் நம்ம எல்லாருமே டிக் பண்ணணும். அப்போ சம்டைம்ஸ், நான் சம்டைம்ஸ் ஓகே பிகாஸ் ஐ டோன்ட் கெட் மச் டைம். அப்போ யாருமே ஃப்ரீக்வெண்டாவோ ஆஃப்டனோ யாருமே படிக்கல. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கோர் பண்ணுவோம். அப்போ இதுக்கு 1 ஸ்கோரு, இதுக்கு 3 ஸ்கோரு, இதுக்கு 5 ஸ்கோரு, இதுக்கு 8 ஸ்கோரு, அந்த மாதிரி வில் கிவ் அ ஸ்கோர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் சந்துரு வந்துட்டு தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிக்கட் டைப் ஸ்கேல் வந்துட்டு 3 to 9 ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு 9 கொஸ்டின் இல்லைன்னா 10 கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா அவங்க வந்துட்டு எதுக்கும் இன்டர்வல்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆர் அசிம் டு பி ஈக்குவல். அப்போ அந்த 9 10 கொஸ்டினுக்குமே என்னன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றேன், அப்போ பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எத்தனை பேர் அது ஸ்ட்ராங்லி அக்ரி, அன்டிசைடட், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரின்னு ஒத்துக்குவீங்க? இப்ப நான் கேட்ட கொஸ்டின், யூ ஆல் ஆர் பிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் ரைட்? அவர் பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஏ மல்டி டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். எத்தனை பேரு இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க பாப்போம்? இங்க இருக்கதை யூஸ் பண்ணுங்க பாப்போம். strongly agree ma'am. Why strongly agreed? Who says? மேம் கஜேந்திரன் ma'am. நம்ம எல்லாமே பிசிக்கல் எஜுகேஷன் தான் மேம் படிக்கிறோம். Yeah, right, Gajendran. I am telling the physical education department belongs to multidisciplinary department, multidisciplinary subjects. Right, I am accepted that, strongly agreed, because we are studying what? Anatomy, physiology, exercise physiology, psychology. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ நம்ம ஒரே சப்ஜெக்ட் ஒரே பிசிக்கல் எஜுகேஷன்ற ஒரு அம்பரலா கீழே படிக்கிறோம். அப்ப அது என்னது? ஸ்ட்ராங்லி அக்ரி இல்லையா? இல்லன்னா வந்துட்டு பிசிக்கல் எஜுகேஷன் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா அது ஃபோக்கஸ்டா? இட் இஸ் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. அப்ப இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது வந்து பொதுவான கொஸ்டின். இதுவே நான் சொல்றேன் ஆல் ஆர் இன் அவர் கிளாஸ் காட் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ஒத்துக்குவீங்க? சார் டிஸ்அக்ரி, எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாது இல்லையா? அப்போ இட்ஸ் பிலாங்ஸ் டு த கொஸ்டின், நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கேட்டகரிக்கல் ரெஸ்பான்சஸ், சந்திர சொன்ன மாதிரி. ஓகேவா? எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. இல்லைன்னா அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல் ரெஸ்பான்ஸ் கொஸ்டினரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த அப்பியரன்ஸ் அண்ட் டிசைன் இப்ப நான் சொன்னலையா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும், என்ன மாதிரி அது வந்துட்டு மத்தவங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் த கவரிங் லெட்டர், அதையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்து சென்டிங் த கொஸ்டினரி. எஸ் மேம் சாரி மேம், ஒரு 2 ஸ்லைட் மட்டும் ப்ரீவியஸ் மேம், அது மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். எஸ் ப்ரீவியஸ் இதுவா? சரி. இதுக்கு முன்னாடி மேம் ஸ்கேல் மட்டும் அதை நோட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ஐட்டம் யா, ரேங்கிங், ஸ்கேல்ட் ஐட்டம்ஸ், லிக்கர்ட் ஸ்கேல், கேட்டகரிக்கல் ரெஸ்பான்சஸ். இந்த கேட்டகரி லிக்கர்ட் ஸ்கேல்னா நம்ம அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி அந்த மாதிரி. கேட்டகரிக்கல் ரெஸ்பான்சஸ்னா எஸ் ஆர் நோ, அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. அடுத்து ஸ்கேல்ட் ஐட்டம்ஸ்னா வில் மெஷர் த ஸ்கோர்ஸ். அடுத்து ரேங்கிங்னா எவ்வளவு இந்த நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் வர்றதை பொறுத்து நம்ம ரேங்க் கொடுக்கறது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஃபைன். அடுத்தது நான் சொன்னலையா ஃபர்ஸ்ட் கொஸ்டினரி அனுப்பணும். இப்ப அதுல என்ன ஒரு பாயிண்ட் சொல்லனா, கொஸ்டினரி நீ வந்து என்ன பண்ணலாம், ஹார்ட் காப்பியாவும் அனுப்பலாம், சாஃப்ட் காப்பியாவும் அனுப்பலாம். நீ பாத்தீங்கன்னா இந்த இமெயில் மூலமா என்ன பண்ணலாம், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்க்கு. அதுக்கு எப்படின்னா நீங்க இப்ப நிறைய பேர் என்னது கூகுள் ஃபார்ம் மூலமா என்ன பண்றாங்க, அது மேக்கிங் த கொஸ்டினரி அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம இன்டர்நெட் பேஸ்ட் யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்லைன் கொஸ்டின் பேஸ்டா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது அனலைசிங் த ரிசல்ட் அண்ட் ப்ரிப்பேரிங் த ரிப்போர்ட். ஓகே, அடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டினரி. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யுவர் நியூ ஜாப்?
ஓகேவா? அப்ப நீ என்னது இது வந்து எஸ் ஆர் நோன்னு கிடையாது. இப்ப நான் எழுதுவேன். நான் என்ன சொல்லுவேன்? நீங்க உங்களோட டெஸ்டினேஷன் என்னது? இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுவ? கஜேந்திரன், வாட் டு யூ ஃபீல் அபௌட் யுவர் நியூ ஜாப்? வாட் டு யூ ஃபீல் அபௌட் யுவர் ஜாப்? Are you there, Gajendran? எஸ் மேம். Then what do you feel about your job? It's good or bad? It's very stressful, something like that. Okay, fine. அப்போ கொஞ்சம் யார் டவர் ப்ராப்ளமா இருக்கு மேம், எதுவுமே கேட்க. ஓகே ஓகே கஜேந்திரன். ஓகே, அடுத்து சந்துரு, what is that renewable energy? How do you feel about renewable energy? திருப்பி அரேஞ்ச் திருப்பி